ஐயா ஆத்து நமஸ்காரம் ஐயா. இன்னைக்கு உங்களுடைய உடல் நிலை பரவாயில்லைங்களாங்கய்யா? கொஞ்சம் பரவாயில்ல. ம். இருந்தாலும் பேசலாம் நம்பிக்கை இருக்குது. அந்த கோவில் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு. இது மாதிரி வரலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இல்லைங்கய்யா, அப்படி ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட நீங்கள் வரலாங்கய்யா. ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பேச பேச சரியா வந்துடும் நினைக்கிறேன். அப்படிங்களா? சரிங்க, ஓகேங்க. இது ரொம்ப நம்ம எடுக்காம ம். முடிச்சுக்கலாம் பாருங்க. ஓகேங்க. விசாரணை வந்து அதிகமா சொன்னா ஞாபகத்துல வைக்க முடியாது. சரிங்க. அது ரிஸ்கா இது அறிமுகம் தான். ஓகேங்க. அப்போ அந்த நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பல ஞானிகள் கூட அதை விசாரணை செய்ய சொல்லியிருப்பாங்க. அகங்காரம் சார்ந்த அந்த நான் அப்படிங்கிற நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய அறிமுகத்தை தான் இன்றைக்கி ஐயா நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாரு. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா நீங்கள் தொடரலாங்கய்யா. நமஸ்காரம். இப்போ இந்த நானுக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்குது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. விஷயங்கள்ல பெரும்பாலும் தவறு நேராது. வாத்தியாரு போர்டுல நல்லா எழுதுவாரு. அவரு சாப்பீஸ்ல எழுதி சாப்பீஸ கீழே வைக்கும்போது நானும் பேனாவை கீழே வச்சிருவேன். பென்சிலை கீழே வச்சிருவேன். ஏன் அப்படின்னா அவர் எழுதுற அதே ஸ்பீடுக்கு நான் எழுதுவேன். அதே மாதிரி எனக்கு ஞாபகத்துல வைக்கிறத விட அப்சர்வேஷன் பவர் நிறைய உண்டு. இதுதான் எனக்கு இன்னைக்கும் கை கொடுக்குது. அப்ப அவரு எழுதுற வேகத்துக்கு நானும் எழுதி முடிச்சிடுறேன் அப்படின்னா அதுல பெரும்பாலும் எழுத்து பிழை இருக்காது. எழுத்து பிழை இல்லாம பாத்துக்குவேன். ஆனா எழுத்து சுமாராத்தான் இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல குறை இருக்காது. பெரும்பாலும் சரியாதான் வரும்னு நம்புறேன். அப்புறம் வந்து அதுக்கு சாமி அருள் செய்வார்னு நம்புறேன். அந்த அடிப்படையில வேதாந்த தத்துவங்கள் வந்து எல்லா மகான்களையும் நாளும் மற்ற மகான்களையும் வணங்குவோங்கிற அடிப்படையில நான் இன்னைக்கு அதை சொல்றேன். அந்த அடிப்படையில சரியா வரும் தான் நம்புறேன். அதுல கருத்துக்கள் எதுவுமே தவறா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மிதான். அதனால கருத்துக்கள் ஏதேனும் தர்க்கவாதத்திற்கு சாதுக்கு வாது வேண்டாம் அடிப்படையில புரிதல் மூலியமா நீங்களும் ஞான விசாரணை செய்தீங்கன்னா வேத விசாரணை செய்தீங்கன்னா புரிந்து கொள்ளும்ங்கிறதுதான் பாயிண்ட். அதனால ஏதேனும் சிறு பிழை இருந்தாலும் அதையும் பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவையடக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வேதாந்த விஷயம் வந்து அவ்வளவு சாதாரணமானது அல்ல. நம்ம சாமி எழுதியிருக்கிறது 5ஆம் வேதம் அப்படின்னு படைச்சிருக்கிறாரு. அதுவும் வந்து சாதாரண விஷயம் இல்ல. அதனால நாம அதுல இருக்கிறத அப்படியே சொல்ற மாதிரிதான் பெரும்பாலும் சொல்றோம். ஆனா நமக்கு புரிதலுக்கு தகுந்த மாதிரி சொல்றோம். ஆனா மஸ்தக ஞானம் வந்து சொல்லும் போது அது இன்னும் ஆழங்கால் பட்டதாகவும் நிறைய திருப்தியும் சாந்தியும் வழங்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில தான் நம்மளுக்கு இன்னைக்கு வேதாந்த சித்தாந்த நாதாந்த போதாந்த கலாந்தா எல்லாத்திலையும் சமரச நன்னிலை நல்கக்கூடிய சித்தர் பெருமக்களே என்று தாய்மான சுவாமி சொல்லுவார். அது மாதிரி சித்தர் கணம் போல சுவாமி சிவானந்த பரமசரும் இது எல்லாத்திலையும் சமரச நன்னிலை தான் நல்கி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில புத்த மதத்துல இருந்து எல்லா மதத்துக்கும் ஈஸ்வர மதம் தான் சாமி பேர் கொடுக்கிறாரு. அதனால அந்தந்த மதத்தை ஸ்தாபிச்சவங்க பேர்ல வந்தது. அதுக்கப்புறம் அது 2ஆ 3ஆ பிரிஞ்சு போறது ஒரு வித்தியாசம் பாகுபாடு கூட இருந்திருக்குது. அந்த அடிப்படையில இந்த இந்து மதத்துக்குள்ள அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து புத்த மதத்தை சேர்ந்த ஒரு இதுவும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதனால வேதாந்தம் அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒப்பீடு பண்ணி பார்க்கக்கூடியது. வேதாந்தம் என்பது உபனிஷதம். வேதம் என்பது தனி 4 வேதம். அந்த 4 வேதத்தினுடைய சாரம் லாஸ்ட் இருக்கக்கூடிய ஃபைனல் ஜூஸ் பண்ணப்பட்டது. அதுதான் வந்து வேதாந்தம், வேதாந்த ஞானம் சொல்ல. அத வள்ளலார் சொல்லும்போது வேதாந்தாந்தாந்தம் அப்படின்னு முடிவின் 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 முடிவு அப்படிம்பாரு. அதெல்லாம் கூட இருக்கு. அப்புறம் அதனால இதுல நம்ம ஓரளவுக்கு சில விஷயங்களை கவனிச்சு பார்ப்போம். இதுல குறிப்பா என்ன இருக்குது அப்படின்னா
நான் யாருங்கிற விசாரணையை சொல்லும் போது இந்த அகங்காரமாகிய நானுக்கு தான் விழிப்பு இருக்குது. அதனால சாமி காண்பது, கேட்பது, அறிவது இதுதான் உலகம். இது அகங்காரமாகிய விழிப்புல காணக்கூடியது. அதனால வள்ளலார் சொல்ற மாதிரி, நீர் கேட்டதெல்லாம் பழுது, கண்டதெல்லாம் அனித்தியமே, உண்டதெல்லாம் மலமே, உலகியலீர் உண்மையை அறியிலீர், எட்டுடன் இரண்டை சேர்த்து என்னவும் அறியிலீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகின்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில தான் நமக்கு இருக்குது. அதனால இதெல்லாம் நிமிஷ நேரத்து சொப்பனம், அதுலயும் சாதாரணமா காணக்கூடிய சொப்பனம் என்பது நீண்ட நேரம் இருக்கக்கூடியது. அதுல எத்தனையோ யுக கணக்கான விஷயங்கள்லாம் முடியுதுன்னு நம்ம சாமி சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில நமக்கு மஸ்தக ஞானம் அந்த மெய் உணரக்கூடிய தன்மை, அதாவது தன் உணர்வு. ஒருத்தர் அச்சராபியாசம் பண்ணதுக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே, நான் நிறைய படிச்சிருக்கேன் சாமி, அச்சராபியாசம் தெரியுமான்னு, என்னைய பார்த்து அச்சரம் தெரியுமான்னு கேக்குறீங்களான்னு கேட்டிருக்கிறாரு ஆசிரமத்துல வச்சு. அப்ப சாமி சொன்னாராம், உமக்கு தன்னுணர்வு இருக்கிறதான்னு கேட்டாராம். அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான், நம்ம இன்னும் தன்னுணர்வு அடையவில்லை அப்படிங்கிற உண்மை. அது மாதிரி தன்னுணர்வு அடைஞ்சாதான் நம்மளுக்கு மெய் உண்மை தெரியும். அது வரைக்கும் ஜீவனுடைய ரிஃப்ளெக்ஷன், எதிர் திசையில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் உங்களால பார்க்க முடியும். அதாவது வெறும் கண்ணாடியில பாக்குற உருவத்தை தான் பாக்குறீங்க, நிஜ உருவத்தை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதுல சில தவறுகள் இருக்கலாம், சரியாக உணர்றதுக்கான வாய்ப்பு அதுல இருக்காது அப்படிங்கிறது அதோட கருத்து. நிழல் வேற, நிஜம் வேற. அது மாதிரி அதனுடைய ஏகதேசம் வேற, அதோட உண்மை வேற. கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம் ஒழிஞ்சு சரியா சொல்ல முடியாது அப்படிங்கறதுதான் அதோட பேர் உண்மையாக இருக்கிறது. அதனால இந்த வேதாந்த விசாரணைங்கிறது சாமி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, ஆமா கொடுத்திருக்கிறாரு. எப்படி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்யாமல் மாயையை சுண்ட செய்ய முடியாது, சலனத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப எப்படி அதை நிறுத்துறது? அப்போ நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னா, நித்தியம் என்னது? பிரம்மம், ஆத்மாங்கிறது நித்தியம். அனித்தியம்ங்கிறது என்னது? அதாவது நம்ம காணக்கூடிய எல்லா விதமான செயல்களும், காட்சிகளும், அனுபவத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நிலையாமையில காணப்படுகிறது. அதுக்கு நித்தியத்துவம் கிடையாது. அதனால நம்ம நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்று அது மேல விருப்போ காட்டாம நடுநிலையில இருக்கும்போது, அதனால வரக்கூடிய பாதிப்பு, நிஷ்காமிய கர்மமா நம்ம செயல்படும் போது, பற்றின்றி செயல்படும் போது, உலகத்துல இருந்தாலும் தாமரை இலை தண்ணியில் இருக்கும் போதும் ஒட்டாம இருக்கிற மாதிரி, உலகத்துல இருந்தும் இல்லாமல் இருக்கிற நிலையில நாம இருக்கிறதுக்கு சாமி சொல்றாரு. அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகத்துல நான் என்பது நிலைமை அனித்தியம். அந்த நான் என்கிற அபிமானத்தை நாம் இல்லாமல் செய்ய வேண்டும். உலக பொருள்கள் மீது நாம் உணர்வு மழுங்கி வைத்திருக்கிற அந்த பற்றுக்களை விட வேண்டும். பலகை நாம் தான் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம், பலகை நம்மை கட்டிப்பிடிக்கவில்லை என்று தெளிவாக சொல்லுகிறார். அந்த அடிப்படையிலே நித்தியம் எது, அனித்தியம் எது என்ற விசாரணையில் நான் என்கிற நிலைமை, ஸ்தானி, மானி, அபிமானி என்று சொல்லக்கூடிய, நான் இந்த உத்தியோகஸ்தன், இன்ன வீட்டுக்கு சொந்தக்காரன், இன்னாருக்கு தகப்பன், இன்னாருக்கு கணவன், இன்னாருக்கு அண்ணன், இன்னாருக்கு தமையன் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கருத்தை சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல ஒரு வியாபாரி, நான் இவருக்கு சேவம் செய்கிற சேவகன், நான் வீரன், இப்படின்னு எத்தனையோ அபிமானங்களை வைத்திருக்கிறோம். இதெல்லாம் பொய்யான நான் மேல வைத்திருக்கிறது. அப்போ அந்த பொய்யான நான் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் மெய் நான் உணரும் மார்க்கம் நமக்கு கிடைக்கும். அப்ப பொய் நான் விட்டு மெய் நானை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சாமி நமக்கு நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அப்ப தன்னுணர்வுங்கிற தான் தானா இருக்கிற அந்த அனுபவம் மாத்திரமே உண்மையான பிரம்மம் அல்லது தான் தானா இருக்கிற மெய்த்தன்மை. அந்த மெய்யுணர்வு தன்மை, தன்னுணர்வு வர வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நான் அல்லாத எல்லாவற்றையும் விட வேண்டும். பொய் நானை விட்டுவிட வேண்டும். பொய் நான் என்னது இன்னது என்று உணர்ந்து அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார். அகங்காரம் என்கிற முடிச்சில தான் இந்த பொய் நான் இருக்கிறது. அந்த அகங்காரம் என்கிற முடிச்சை அவிழ்த்து விட்டால் நமக்கு அந்த பொய் நான் போய் மெய் நான் தான் தானாக இருக்கக்கூடிய அந்த அனுபவம் கிடைக்கும் என்று சாமி சொல்கிறார். அப்படியானால் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்து மாயையை சுண்ட செய்வது,
அதாவது உப்பும் தண்ணீரும் கலந்து அந்த தண்ணீரை நாசமாகக்கூடிய தண்ணீரை ஆவியாக செய்ய முடியக்கூடிய தண்ணீரை ஆவியாக ஆக்கிவிட்டோமானால் மீதி இருப்பது அடியில் இருப்பது உப்பு. அடியில் இருக்கிற பிரம்மமாகிய உப்பை காணவும் கூடும். அதுக்கு விவேகம் இந்த அக்கினியை கொண்டுதான் நித்திய அநித்திய வஸ்து விவேகம் செய்ய முடியும்னு சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப விவேகத்தை நீங்க உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? சரியான புரிதல், கவனித்தல் இதெல்லாம் வேணும். அதுக்கு மனம் ஒருமுகப்படுகிற தன்மை வேணும். நிறுத்தி நிதானமா அவதானிக்கிற தன்மை வேணும். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்கங்கிற அந்த தனித்தன்மை நம்ம கிட்ட உண்டாக வேண்டும். இப்படி எல்லாம் ஒரு தனித்துவம் உங்களுக்கு, அதாவது இதற்கு தகுந்த அதிகாரியாக உங்களை செய்து கொள்ள வேண்டும். வேத விசாரணை செய்வதற்கும் தகுந்த அதிகாரி என்று சொல்லுகிறார்கள். யாரு வேத விசாரணை செய்யணும்? யாரு சித்தவித்தை உபதேசம் வாங்கிக்கணும்? இதுக்கு அதிகாரஸ்தன் யாருன்னு சாமி சொல்றாரு. சித்தவித்தை கேட்பவருக்கு காட்டி கொடுக்கலாம்னா அவருக்கு அந்த தகுதி இருந்து அவர் கேட்டா அவர் கட்டி கொடுக்கலாம் தான் அதுக்கு பொருள். வேற பொருள் கிடையாது. அதே மாதிரி சாமி கிட்ட என்ன கேட்கிறாரு? 1ஆம் அத்தியாயத்துல கேட்கும்போது சிஷ்யன் கேட்கிறாரு, சாமி உங்கள்கிட்ட பக்தி விசுவாசத்தோட கேட்டுக்கிறேன். இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து கரையேறுவதற்கு ஏதேனும் ஒரு வழியை நீங்க எனக்கு காட்டி தர முடியுமா? அப்படிங்கிறாரு. எங்கே இருந்து கரையேறுவதற்கு காட்டி தர வேண்டும், எங்கே கரையேறுவதற்கு காட்டி தர வேண்டும் சாமி தெளிவா கேட்கிறாரு. அப்போ நான் ஈஸ்வரனிடம் சேர்வதற்கு எனக்கு மாயா சமுத்திரத்துல இருந்து இந்த அல்லல் பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சாமி கேட்கிறாரு. அதுக்குதான் சாமி அதுக்கப்புறம் நிறைய விளக்கங்களை கொடுக்கிறார். அப்படிதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அத்தியாயம் சேர்க்கப்பட்டு 22 அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்குது. அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சாமி இன்னும் கூட நமக்கு சேர்த்து கொடுத்தது நல்லா இருக்கும்னு எனக்கு கூட கொஞ்சம் பேராசை இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மஸ்தக ஞானம் வர்றதுக்கான எல்லா வழிமுறையும் சாமி காட்டியிருக்கிறதுனால ஆலோசனை செய்தால் எல்லாம் புரியும். சுருதி யுக்தி அனுபவத்துக்கு ஒத்து வந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்கொள்ளலாம். அதனால எப்பொருள் யார் யாரை கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தனைதாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நமக்கு சாமி வழிகாட்டியும் சென்றிருக்கிறார். அதனால அது போதும். பயிற்சி பண்ணிட்டு பயிற்சியோட இந்த விசாரணையும் செய்யணும் அப்படிங்கறதான் பாயிண்ட். அப்ப பயிற்சியோட இந்த விசாரணை செய்யும் போது நமக்கு அந்த உண்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புத்திக்கும் நினைவுக்கும் அறிவுக்கும் உணர ஆரம்பிக்கும். என்னங்க கொஞ்சம் கொஞ்சமா வர்றது ஞானமா, திடீர்னு வர்றது ஞானமா, எது ஞானம்னு சொல்லுங்க அப்படின்னு சாமி என்ன சொல்றாரு? மஸ்தக ஞானம் வந்தா உங்க உணர்வு தெளிவாங்கிறார். தாது உணர்ந்து உணர்வு உண்டாகும். அப்புறம் சர்வஜத்துவம் கைவல்யம் பிராபிக்கும்ங்கிறார். அப்போ அப்படிப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறி முன்னேறி அந்த உண்மையான தெளிவுங்கிற ஒரு கட்டம் வந்து சேரும். அப்ப அதுதான் பூரணம்ங்கிற நிலைமை. அப்போ அந்த பூரணம் பின்னகதி இல்லாதது. 2வது ஒண்ணு வந்ததுன்னா அது வந்து அத்வைதம் கிடையாது. இப்ப பிரச்சனையே வேதாந்தங்களோட பாயிண்டே என்ன? விசிஷ்டாத்வைதம்னு ஒண்ணு சொல்றாங்க, துவைதம்னு ஒண்ணு சொல்றாங்க, அத்வைதம்னு ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் அத்வைதத்திலே கேவலாத்வைதம்ங்கிறாங்க, சுத்தாத்வைதம்பாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கடைசியில பைனல் வந்து அத்வைதத்துக்காக தான் அத்தனை மகான்களும் ஒரு முடிந்த முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அது யாரும் மறுக்கல, அதை ஒத்துக்கிறாங்க. அப்புறம் படிமுடி கடந்து பாருது பாருன்னு அடிமுடி காட்டி அருட்பெருஞ்சோதின்னு அந்த கருத்துலயும் இங்க வருது. அப்போ வள்ளல் பெருமான் வந்து ஒளி உடம்பு எய்தினார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பல மகான்கள் ஒளி உடம்பு எழுதியிருக்கிறாங்க. ஆனா வள்ளலார் மாதிரி 5 திருமுறை கடந்து 6ஆம் திருமுறையில பாருங்க, நல்லா உத்து பாருங்க, அதுல அகவல்ல நிறைய விஷயம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்ப நீங்க இதே மாதிரி சித்தவேதம் படிங்கன்னு சொல்ற மாதிரிதான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. அப்பா வரும் தருணம் இது, அவர் விசேஷமானவர், அவர் வந்தா எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ சாமி வர்றத முன்கூட்டியே அவரு தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரிதான் ஆயிப்போச்சு. அந்த அடிப்படையில் தான் நம்ம அதை உணர்றோம். அதனால அதுலயும் அந்த ஒளியோடு மெய்ததுக்கு முன்னாடி குமாரதேவர் சுத்த சாதகம் என்கிறதுல அது எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி கண்ணுடைய வள்ளல் ஒளிவில் ஒடுக்கம் நூலையும் அவரே பதிப்பு செய்கிறார். ஏற்கனவே இருந்த நூல் அது. அது புதிய சிறப்பு பாயிரம் போட்டு அந்த நூலுக்கு சிறப்பு பாயிரம் எழுதி அதை பதிப்பு செய்யறார் வள்ளலார் கூட. அப்ப இந்த மாதிரி தூய நூல்களை சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாத்தையும் நீக்குதல், சரியில் சரியை கிரியில் கிரியை எல்லாத்தையும் நீக்கி எல்லாத்தையும் விட்டு விட்டதால் வந்த நிலைன்னு கோடங்கல் சுந்தரசாமி எழுதுறார். அது வந்து அனுபூதி ரசாயனம் எழுதுறாரு. ஓசோ கூட கிருஷ்ண ரசாயனம்னு ஒரு புத்தகம் சொல்றாரு கருத்துக்கள்.
இந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் வந்து எத்தனையோ கோணங்கள்ல அதை சொல்றாங்க. அப்போ பெரியநாயகி அம்மையோட துணையில தான் நான் எனக்கு இந்த சுத்த சாதகம் நூல் எழுத முடிஞ்சதுன்னு பெரியநாயகி அம்மையோட அருளால எனக்கு கிடைச்சது அப்படின்னு தான் குமாரதேவர் சொல்றாரு. இந்த ஒளி உடம்பியதுக்கு அந்த நூல் ஆதார அடிப்படை. எப்படி ஜோதிடத்துல குமாரசுவாமிங்கிற நூல் தமிழ்நாட்டுல அடிப்படையோ எல்லா பக்கமுமே அதான் பேஸ். அதை படிச்சா நல்ல சுத்தமான ஜோதிடத்துல திறமை வாய்ந்தவங்கள ஆக முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஆதார நூலாக கருதப்படுகிறது. அதனால ஒளிவில் ஒடுக்கம் கண்ணுடைய வள்ளல் அவர் கொடுத்திருக்கிறதும் அதே மாதிரி விசேஷத்தன்மையானது. அப்ப இந்த மாதிரிதான் அது நடந்தது. இத போரூர் சிதம்பர சுவாமிகள் அவர் வந்து அந்த சுத்த சாதகம் எழுதிக்கு குமாரதேவரோட சீடரா இருந்து அவரும் ஒளி உடல் பெற்றவர் அப்படின்னு சென்னையில இருக்கிற போரூர். அப்போ இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ மகான்கள் ஒளி உடம்பு எழுதியிருக்காங்க. நார்த்லயும் அது மாதிரி துக்காராம் சுவாமிகள் போன்றவர்கள், இன்னும் நிறைய மகான்கள், அது நிறைய மாணிக்க வாசகர் போன்றவர்கள், ஞான சம்பந்தர் போன்றவர்கள் ஒளி உடம்பு எழுதியிருக்கிறதா நமக்கு வரலாற்று செய்திகள் இருக்கிறது. இப்படி எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த உடம்புங்கிறது மட்டும்தான் கருத்தா, உடம்பு தாண்டின விஷயமும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இந்த விசாரணையில வருது. அதனால நம்மளுக்கு அந்த தன்னுணர்வுன்னு ஒண்ணு வரும்போதுதான் இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் கட் ஆகும். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம சாதகனா இருந்து முதல்ல ஆனா எழுதி படிச்சு அதுக்கப்புறம் அது நல்லா வாசிக்கிறது கத்துட்டு வார்த்தையோட பொருள் எல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த நூல் வேணுமோ அந்த நூல், அதுவும் நல்ல ஆசிரியர்கள் எழுதின நூல்களா பார்த்து ஞான ஆசிரியர்கள் எழுதின சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து அதை நல்ல ஒரு ஆசிரியரோட வழிகாட்டுதல்ல, அனுபவஸ்தரோட வழிகாட்டுதல்ல அதை படிச்சு அப்புறம் அதுல நம்ம தெளிவடைஞ்சு அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி தன்னுணர்வு எய்தினாதான் நம்ம கேட்கக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த மனது எழுப்பக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் முடிவு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கிடைக்காது. அதனாலதான் தகுந்த அதிகாரி வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீ குரல் கொஞ்சம் கம்மிதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நம்புறேன். அதாவது இப்படி இந்த சுத்தமான அந்த தனித்தன்மையை வந்து நாம கடைசியில தான் பெற முடியும். அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா, ஆதிசங்கர் சொல்றாரு, இதுவல்ல என்று விலக்கி கொண்டே போனால் எது வந்த போது விளக்க முடியவில்லையோ அதுதான் அது என்று உணர்ந்து கொள்வாயாக அப்படின்னு முடிக்கிறார். நேதி பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறாரு. இன்னொன்னு எல்லாம் அதுதான் நினைச்சுக்கோ, அப்போ உனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. எல்லாவற்றிலும் அதுதான் இருக்கு, எங்கும் நிறைந்த ஒரு பரம்பொருள் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் நினைச்சுட்டா அப்போ உனக்கு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அது சொல்றாரு. அதனால அது ஒரு கோணம், இது ஒரு கோணம்னு ரெண்டு கோணத்துல நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் பக்தர்கள் மனத்தினுடைய தன்மைகள் வேற வேறங்கனால அவரும் சன்மதத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் சில கருத்து இருக்கு. நம்ம பாம்பே கணேஷ்புரியில நித்யானந்த சுவாமிகள் கூட சாதாரண ஜனங்களுக்கும் ஒரு நன்மை இருக்கட்டும் கருதி அங்க கணேஷ்புரி வஜ்ரேஸ்வரியில ஒரு கண்ணன் கோவிலும் ஒரு கிருஷ்ணர் கோவில், கண்ணன் கோவிலும் காளி கோயிலும் அமைத்திருக்கிறார் கடைசி நேரத்தில். அப்போ மறுநாள் காலையில அத போய் ஒரு பக்தர் பாக்குறாரு. அந்த விக்கிரகத்தோட அழகு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்ப அவர் காளி பக்தரா இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் சில உணர்வுகள் தெளிவா இருக்கும். அவர் சாமிகிட்டயே சொல்றாரு, நித்யானந்த சாமியை பார்த்து சொல்றாரு, சாமி காளி எவ்வளவு அழகு சாமி, இதுல கொஞ்சம் குறைபாடு தெரியுதுங்கிறாரு. அப்படியானா நாளைக்கு காலையில வந்து பாரு அப்படிங்கிறாரு. அப்புறம் மறுநாள் காலையில அந்த பக்தர் பார்த்து ரொம்ப சந்தோஷம் சாமி, காளியோட அழகு எப்படி இருக்குமோ அது அப்படியே இதுல வந்துருச்சுங்கிறார். அப்ப மகான்களோட நிலைமையும் காருண்யமும் எப்படிப்பட்டதுன்னு நம்ம முடிவு செய்ய முடியாது. அது எல்லோரும் நலம் பெற்றோர் உய்ய வேண்டும், உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் தான் நம்ம சாமியே சொல்றார். அப்படி நம்ம வேதாந்தியா இருக்கலாம், சித்தாந்தியா இருக்கலாம். இப்போ சைவ சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவாக சொல்லக்கூடியது என்று சொல்வார்கள். அப்ப வேதாந்தத்தோட பூரா கருத்துக்களையும் விவேகானந்தர் அங்க சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்ப சைவ சித்தாந்திகள் மெட்ராஸ்ல இருந்துச்சு, ஐயா எங்க கருத்துக்களை நீங்க சொல்லலையேன்னா அது கொஞ்சம் நான் படிக்கல, நான் இதை படிச்சிருந்தேன்னா முதல்ல இதைத்தாங்க இது பண்ணியிருப்பேன் அப்படின்னு இவங்களுக்கு ஆறுதலாகவும் சமாதானமும் எல்லா மகான்களும் சமாதானம் பண்ற மாதிரி அவரும் ஒரு சமாதானமான கருத்தை தான் சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு சாமிய வேதம் தான் எழுதியிருக்கிறாரு. அப்ப வேதாந்தம் அடுத்து வேணும். அப்போ நம்ம வேதாந்தமா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படணும்.
அப்புறம் வேதாந்தமா நீங்க புரிஞ்சுட்டா கூட அது மட்டும் போதாது. அது சித்தாந்தமா பண்ணணும். அது சாமி சொல்லியிருக்கிறாரு. வேதாந்தமா புரிஞ்சுக்கிறதுங்கிறது கூட பரவாயில்ல. சித்தாந்தமா எழுதுறதுக்கு ஒருத்தன் வருவான். அவன் சித்தாந்தம் செய்வான். அப்படி கர்நாடகால ஒருத்தரு சித்தாந்தமா எழுதி பரமஹம்சர் மாரியே கிட்டத்தட்ட எல்லா வகையிலயும் அவர் இருந்ததா சொல்லுவாங்க. அவர் ஒரே இடத்துல இருந்து அந்த மாரிலாம் சாதிச்சதா சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த நூல் கர்நாடக மொழியிலேயே இருந்ததாவும், வெளியில வரல அப்படின்னும் சரியா நமக்கு வரைக்கும் அது தகவல் வந்து சேரவில்லை. இதுதான் நம்மளுக்கு உண்மையாக இருக்கிறது. நம்ம கைக்கு அது எனக்கே பொறுத்தவரையில என் கைக்கு கிடைக்கல. அதனால நான் அத சொல்றேன். அப்போ அந்த அடிப்படையில அந்த சித்தாந்த நூல் எழுதலாம் எனக்கு அப்படின்னு எனக்கு கூட ஒரு ஆர்வம் இருந்தது. நானும் 20 வருஷமா பிரம்மஞானம்னு ஒரு நூல் எழுதலான்னு ஒரு பேராசைப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆனா நிர்விகல்ப சமாதின்னு ஒரு அனுபவம் வராம அது எழுதுனா பூர்த்தியாகாதே அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இருக்குது. அதனால உடலுக்கு வியாதி வர்றது சகஜமான்னு கேட்டா, அதிகம் வராது. ஆனா சில வியாதிகள் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒத்து ஒரு கையில காயம் படுறதோ, ஒரு கால் வலி வர்றதோ, அந்த மாரி ஏதேனும் வயித்து வலி வர்றதோ, சில பிரச்சனைகள் சந்தர்ப்ப சூழ்நிலை அனுசரிச்சு வரலாம். அதனால எது வியாதிங்கிறதுலயே நெறைய கன்ஃப்யூஸ் இருக்கு. அதனால வந்து நோய்ங்கிறதுலயும் ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால சரியா எதையும் பார்த்துட்டு தான் சதா பிரணயாமிக்கு வியாதி இல்லைங்கிற மீனிங்க நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி எல்லாமே கற்றலினும் கேட்டலே நன்றுன்னு சொல்லியிருந்தாலும் கூட, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யுங்கிறதுல நமக்கு தெளிவா இருக்கும். இப்படி கூட நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இத நம்ம சரியா உணர வேண்டியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த வேதாந்த இன்ட்ரோடியூஷன்ங்கிறதுல ஆதிசங்கரர் அத்வைதத்த கன்னியாகுமரி வரைக்கும் காஷ்மீர்ல இருந்து காலடிங்கிற கேரளால இடத்துல பிறந்தவரு நம்ம சாமி ஆதிசங்கருக்கு பல வகைகள்ல அவருக்கு வக்காலத்து வாங்குற மாரி அவரோட செய்கைக்கு நியாயம் கற்பிக்கிறார். அப்ப சிருங்கேரி மடத்துல தான் நம்ம சாமிக்கு சிவானந்த பரமஹம்சர்ங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்புறம் அந்த கமண்டலமும், தண்டமும் கூட எப்படி ஒரு சாது ஒருவர் அவருக்கு குடுங்கன்னு அங்க ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருந்ததாகவும், கனவுல மீண்டும் அது ஞாபகப்படுத்தப்பட்டதாகவும், அந்த நேரத்துல சாமி அங்க வந்ததாகவும், சாமி கையில அத ஒப்படைச்சதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது நேர்லயும் அந்த பொருள்களையும் பார்த்திருக்கிறேன். இந்த அடிப்படையில சுவாமி சிவானந்தபுரம் சார் இந்த நிலையத்தான் அந்த வழியில தான் வந்து நமக்கு இத ஸ்தாபிச்சு குடுத்திருக்கிறாரு. அப்படிங்கிறத நம்ம இத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. வள்ளலார் கூட சொல்லும்போது, சமரச சுத்த சிவ சன்மார்க்க சங்கம்னு ஏற்படுத்துனதா சொல்லுவாங்க. அது மாரி சாமியும் கிட்டத்தட்ட பியூரா சைவ சித்தாந்தம் தான் நிறுவிட்டாரோ! அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால சாமி சித்தாந்தம் செய்வாருன்னு சொல்லும்போதும், சைவத்துல தான் சித்தாந்தம் இருக்கு. வேதாந்தத்துல கிடையாது. அதனால சைவ சித்தாந்தத்த தான் சாமி இங்கே ஸ்தாபிக்கிறாரோ! பியூரா இருக்கிறாரு. அப்படி சைவ சித்தாந்திகள், மடத்து அதிபதிகள் சில பேர சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அவங்கள பார்த்து கேட்கும்போது, அவங்க சொன்னாங்க, "இதுதான் அகப்பூஜைன்னு பேரு. நீங்க செய்யறது எங்களுக்கு கடைசி உபதேசமா இந்த பயிற்சிய ஒரு விதமா குடுப்பாங்க. அது நிர்வாண தீட்சைங்கிற மாரி சைவத்துல பேரு. அத செய்யும்போது நாங்க தனிப்பட்ட முறையில செஞ்சுக்குவோம். எல்லாரும் அத ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க பண்ணி நாங்க நல்லா இருந்துப்போம்." அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நானு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ நேர்லயும் விசாரிச்சிருக்கிறேன். அந்த அடிப்படையில அது அவங்களுக்கு இருக்குது. ஒரு விதமா. ஆனா அது சின்ன வித்தியாசம் இருக்கும். அவ்வளவுதான். அப்போ அந்த சித்தாந்த ரீதியில அவங்க இத என்ன சொல்றாங்க? அகப்பூஜைங்கிறாங்க. இதுதான் உண்மையான, சரியான, முறையான உள் வழிபாடு. மத்ததெல்லாம் புற வழிபாடு. அப்ப சாமி நமக்கு புற வழிபாடு வேண்டாம். அக வழிபாடு வேணும். அப்படிங்கிறத தான் இத நமக்கு குடுத்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்யக்கூடியதுங்கிறது தான் இந்த நான் யாருங்கிற விசாரணை அப்படிங்கிற பேச்சுல வருது. இப்போ பொய்யான நானை சாகடிக்க வேண்டும். அதனாலதான் சாமி என்ன சொல்றாரு? நான் என்பதையும், உலகம் என்பதையும் மறக்க படித்தல், மறிக்க படித்தல்னே சொல்றாரு. இப்போ சாதாரண மரணத்த சாமி எப்படிதான் மரணமில்லா பெருவாழ்வுங்கிறாங்களே, சாமி இப்படி சொல்றாருன்னு பார்த்தா, சாமி தெளிவா தான் சொல்றாரு. இப்ப பாருங்க, சத்து போகாமல் மரணம் அடைந்தால் அவருக்கு சமாதி வைக்க வேண்டும். அப்ப மரணம்ங்கிறது அங்க இருக்கு. அப்ப மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது என்ன அர்த்தம்? அந்த சத்து அங்க இருக்கிறனால மரணத்தை கடந்த நிலைன்னு அர்த்தம். அப்ப மரணம் வருகிறது. ஆனா நம்ம கடந்து விடுகிறோம். அப்படிங்கிறது அதோட பொருள். அப்ப சத்து போகாமல் மரணம் அடைந்தால்னா, அப்ப யாராவது சமாதிக்காக முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சாமி எங்கேயாவது சொல்லியிருக்காருன்னு கேட்டா, இல்லை. அப்ப சமாதி எப்ப வரும்னு
அப்போ உயிர் போகக்கூடிய அந்த உயிர் போய் அடக்கமாகக்கூடிய அந்த உணர்வு ஜீவனுக்கு ஏற்படும். அது ஏற்பட்டு இயல்பாக அப்படி போகும்போது, அது சிரமப்பட்டு, உடல் கஷ்டப்பட்டு, மனம் கஷ்டப்பட்டு, சுற்றி இருக்கிறவர்களுக்கு சிரமம் கொடுத்து போகாமல், இயல்பாக போய் அடக்கமாக வேண்டும், ஐக்கியமாக வேண்டும் என்பதற்காக தான் சித்த வித்தை உபதேசமே கொடுக்கப்பட்டது. நான் அப்படி கஷ்டப்பட்டு படுக்கை புண்ணு வந்து அழுந்தி அந்த உயிர் போவதற்கு சிரமப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற நமக்கே கஷ்டமா இருக்கும்போது, அதுல அனுபவத்துல இருக்க அவங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும். அவங்கள சுத்தி இருந்து அவங்களுக்கு சிசுரூஷ பண்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சாமி உணர்ந்துறாரு. அப்போ மனைவிக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு உயிர் போச்சேங்கிற கவலையில தான், அது இனிமேல் இப்படி யாருக்கும் உயிர் போக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வழி இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணதுனால தான், சாமி உலகம் பூரா நமக்காக அலைஞ்சு திரிஞ்சு தியாகம் பண்ணி கண்டுபிடிச்சு நம்ம கையில குடுத்துருக்கிறாரு. அப்ப அதத்தான் நம்ம சரியா பயன்படுத்தி செத்து போற நிலைமையில, அதாவது மரணம்ங்கிறது வரக்கூடிய நேரத்துல சத்து போகாமல், நம்ம சமாதியாக சமம் பிளஸ் ஆதியாக வேண்டும். ஜீவேஸ்வர ஐக்கியமாக வேண்டும். இதுதான் சாமியோட உள்ள கணக்கு. அதனாலதான் சாமி சொல்றாரு, ஒருவன் மரண காலத்தில் கூட இந்த உபதேசத்தை பெற்றுக் கொண்டு வானேயானால், சரியா அவனுக்கு கிரகிக்கிற தன்னுணர்வு இருக்குமானேயானால், அவன் மோட்சம் அடைவது உறுதி, அவன் முக்தி அடைவது உறுதின்னு சாமி அதுக்கு கூட அசூரன்ஸ் கொடுக்கிறார். வயதை பத்தி கூட சாமி சொல்லல. அப்போ சத்து இருக்கணுங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு சொட்டு சுக்கிலம் இருந்தா கூட, ஒரு சொட்டு ரத்தம் இருந்தா கூட ஊதி ஊதி பெருசு பண்ணிட முடியும், சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது சாமிக்கு நமக்கு மிகப்பெரிய கருணையோட கொடுத்த உத்தரவாதம். அது இந்த இடத்துல நினைவு கூற வேண்டியதா இருக்கிறது. அப்படி நாம் மரணமில்லா பெருவாழ்வு மரணத்தை கடந்த நிலைமைக்கு நம்ம போறது தான் அது சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மஸ்தக ஞானம்ங்கிற தன்னுணர்வு வரக்கூடிய நிலையில அந்த தன்னுணர்வு பெறுவதுதான் அங்க மஸ்தக ஞானம்ங்கிறதும், தன்னுணர்வை கம்ப்ளீட்டா பூர்ணமாகறதா நமக்கு ஜீவேஸ்வர ஐக்கியம்ங்கிறதும் புரியுது. அதாவது ஈஸ்வர தன்மையை கைவரப்பெறுகிறது. அப்ப ஈஸ்வர தன்மை கைவரப்பெற்றா எல்லாம் வல்ல சித்தியும் எல்லாம் வல்ல அந்தனை ஏத்துன்னு வள்ளலார் சொல்றார். அப்ப எல்லாம் வல்ல சித்தி செய்யக்கூடிய அந்த ஈஸ்வர நிலையில நிஷ்கலங்கத்துவமான நிலையில இருக்கும்போது, அந்த ஈஸ்வரனுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறதும், அது ஒளி உடம்பா மாறணுமா, இல்ல அது அப்படியே ஐக்கியத்துல இருக்கணுமா, அந்த தன்னுணர்வு என்ன ஆகணுமோ, அது ஈஸ்வர சங்கல்பத்தினால ஈஸ்வர சாட்சி தான். நம்ம இருக்கிற வரைக்கும் எது வரைக்கும் இருக்கிறோம், நம்ம மனதுதான். நம்மங்கிற அனுபவம் மனது வரைக்கும் தான். மனது ஜீவன்ல சேர்ந்துட்டாலே அந்த ஜீவன் தன்னை ஈஸ்வரனா தான் அறியும். அப்படிங்கும்போது நம்ம ஜீவன் நம்மள சொன்னாலும், இந்திரியங்களோட கூடிய நிலையில சிதாபாசன்கிற நிலையில சொன்னாலும், நம்ம மனத்தை உடையவனே மனிதன்கிற அடிப்படையில வரைக்கும் தான் நம்ம. அகங்காரங்கிறது போகும்போதே இந்த பொய்யான மனிதன் செத்து போறான். அப்புறம் இந்த மனம் வந்து தன் இழப்பை என்ன கத்து சாதிப்பான்னு அந்த மனது தன்னை இழந்து என்னை இழந்து என்னை இழந்த நலமருளாய் முருகா சுரபூபதின்னு அருணகிரிநாதர் பாடுற மாதிரி அந்த தன்னை இழக்கக்கூடிய அந்த நிலையில மனது வந்த உடனே அது ஜீவன்ல ஐக்கியமாயிருந்து தன்னோட மூலஸ்தானத்துல அடக்கமாயி போகுது. அதோட ரியாலிட்டி அது தெரிஞ்சு போகுது. அப்போ அந்த சுகத்துல போய் அது ஐக்கியம் ஆயித்தானதுக்கு வேற வழி இல்லை. அப்ப அந்த பொய்யான நானும் இறந்து போயிருது, அகங்கார நானும் போயிருது, பொய்யான மனமாகிய நானும் ஐக்கியமாகி போயிருது. அப்ப ஐக்கியமா இருந்தா இந்த அது இதுங்கிற நானா விதமான விசாரணைகள் எல்லாம் போய் எல்லாம் சுத்தமாயி போகுது, ஜீரோவாயி போகுது, அது சமநிலை ஆகி போகுது. ஜீரோ பேலன்ஸ் சொல்ற மாதிரி ஈக்குவல் டு ஈஸ்வரன் அப்படிங்கிற நிலைமை வந்த உடனே அப்ப ஜீவன் மாத்திரமா இருக்கிற தனித்தன்மை வந்துடுது. அப்ப ஜீவன் மாத்திரமா தன்னுணர்வு பெறும்போது அங்க ஜீவேஸ்வர ஐக்கியங்கிற நிலைமை பரிபூரணமாக கிடைத்து விடுகிறது. அப்ப ஜீவேஸ்வர ஐக்கியமா இருக்கக்கூடிய அந்த நிலைமை நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் சாமியோட அடிப்படை நோக்கமா இருக்குது. அதுக்காக தான் இந்த நான் யார் அப்படிங்கிற விசாரணையில பொய்யான நானை விட்டு விட்டோமையானால் பொய்யான நான் எது என்று தீவிரமாக விசாரணை செய்யக்கூடிய சாதகன் தான் வேதாந்த விசாரணை செய்கிறான். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்கிறான். அவன் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் செய்து எது பிரம்மம், எது ஆத்மா, எது ஜீவன் அங்கிற உணர்வு பூரா அவன் அடைகிறான். அப்ப இருக்கும் போதே, அதாவது வித்வத்துவ சந்நியாசம் என்பது போல நல்ல ஞான நூல்களை படித்து அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு சந்நியாச நிலையை பெறுவது வித்வத்துவ சந்நியாசம். விவிதிசா சந்நியாசம் என்றால் அனுபவத்தில் ஆசிரமங்களில் முனிவர்களுடைய கூடங்களிலும் இருந்து நடைமுறையில் கற்றுக்கொண்டு விதேக முக்தி அடைதல், அது ஒரு வகை சந்நியாசம். பரிவிராஜ்ய சந்நியாச யோகம் என்று சுவாமி விவேகானந்தர்
எல்லா பக்கமும் எல்லாவற்றையும் துறந்து விட்டு திரிந்தார். ஆனால் சாமி சன்னியாசியாகவோ, மௌனியாகவோ, சோம்பேறியாகவோ திரிய வேண்டாம் தான் சொல்றார். அப்போ ஒரு இயல்பான வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த உண்மைத்தன்மையை எல்லோரும் பெற வேண்டும்ங்கிறதுக்கான ஒரு அடிப்படையை தான் சாமி சொல்றார். புத்த மதத்தை கூட இந்தியாவில இருந்து விரட்டிட்டான்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க எல்லாம் இந்த சந்நியாசத்துல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் மாயை, எதுக்கும் நித்தியத்துவம் கிடையாது, எல்லாம் ஒரு கூட்டுனால நடக்கிறது அப்படின்னு அதை விட்டுவிட சொல்றாங்க. அப்ப இது என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க, நம்ம நல்லா வாழணும்னு நினைச்சா எதிரா பேசுறாங்களே அப்படிங்கிற மனோபாவம் இருந்ததுனால புத்த மதத்தை ஏத்துக்கல. அப்புறம் வெளியூர்ல வெளிநாட்டுல தான் ஏத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்தியாவிலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இந்த அடிப்படையில தான் நம்ம அதை பார்க்கிறோம். திபெத்ல சிறப்பா இருக்குது, சீனால இருக்குது, ஜப்பான்ல இருக்குது, இலங்கையில இருக்குது. இந்த மாதிரி சில இது நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி சில நுட்பங்களை நம்ம அறிய வேண்டியதா இருக்கு. அந்த அடிப்படையில அது மகாயானம், ஹீனயானம் அப்படி எல்லாம் பிரிஞ்சு அதுல உள்கணக்கெல்லாம் வேற இருக்கு. தேரிய புத்தர் லைன் அப்படி எல்லாம் தனித்தனியா இருக்கு. அப்ப இது இது வந்து வேதாந்த விசாரணை பண்றதுக்கு இந்த புத்த மதம் என்ன சொல்லுச்சு, வேதாந்தத்தை பத்தி என்ன விமர்சனம் வச்சிருக்குது அங்கிறதையும் பார்த்துதான் ஆதிசங்கரும் நாகார்ஜுனரும் கூட அதை விவாதம் பண்றதா தர்க்கம் பண்றதா கூட நூல்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. இதெல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம். அவரும் விசேஷமான ஞானிதான் நாகார்ஜுனன். போதிசத்துவர் எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி இவரும் விசேஷ ஞானி. அப்புறம் முடிவு கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த கருத்துக்கள்ல, முடிவான கருத்துக்கள்ல சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அது நம்ம தொடர்ந்து விசாரணை பண்ணும்போது நம்ம ஓரளவு அதை பத்தி நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்குது. அதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, ஒரு நம்பிக்கை கிடைக்குது. இப்ப இதுவரைக்கும் நீங்க என்னமோ சொல்றீங்க மாதிரி இருந்திருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம். ஆனா இதுல என்னதான் விஷயம், அப்படி என்ன இது கேட்டதுனால என்ன ஆக போகுது அப்படின்னா, வெறும் செவிக்கு இன்பம் மட்டும்தானா அப்படின்னா இல்ல, கருத்தியல்ல உங்களுக்கு தெளிவு உண்டாகும். அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்க்காத கோணங்கள்ல உங்களுக்கு பார்க்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்க மனம் கூட அது குறித்து ஆய்வு செய்யும், புத்தியில நிச்சயம் பண்ணுவீங்க. அப்ப அந்த ஒரு முறை உங்களுக்கு இதயபூர்வமாக அந்த உண்மை வந்ததுன்னா, உண்மைங்கிறது சத்திய பிரகாசம். அது அந்த சத்திய பிரகாசம்ங்கிறது ஸ்டாண்டர்டா உங்களுக்கு தெய்வீக கம்பீரத்தை வழங்கிவிடும். அதுதான் சாமி நித்திய அநித்திய வஸ்து விவேகம் பண்ணுங்கன்னு தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு. விவேகம் என்ற அக்கினினாலதான் மாயை சொன்னும் விவேகம் உங்களுக்கு பிறந்து விடும். அந்த எப்படி விவேகமா நடந்துக்கிறது, அப்ப விவேகமா எப்படி புரிஞ்சுக்கிறது, அப்ப மாயை நம்ம கிட்ட வேலை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழி, மாயையோட சலனம் நமக்கு தடையா வராம இருக்கிறது எப்படி, யோகத்திலையும் ஞானத்திலையும் ஞானத்தில் ஞானம்னு யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் ஞானம்னு நம்ம முடிவான நிறைநிலையை எய்துவது எப்படிங்கிறதுக்கு இந்த விவேகம் தான் கை கொடுக்கும். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தன் பெயர் வச்சுக்கிட்டாரு. ஏன்னா விவேகத்தினாலதான் ஆனந்தம் பெற முடியும். அந்த தூய விவேகம் சூட்சும புத்தி, அந்த சூட்சுமமான ஞானத்தை தான் நம்ம அடையணும். அதுக்குதான் இந்த வேதாந்த விசாரணை. அப்ப நான் யாருன்னு விசாரணை பண்ண, நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, இப்படின்னு ஒன்னொன்னே இது அல்ல இது அல்ல அப்படின்னு இந்த விசாரணை பண்றதுதான் சரிம்பா. இதுக்கு சில கதைகள்லாம் கூட இருக்குது, பின்னாடி நம்ம தொடர்ந்து பேசும்போது அது பேசலாம். நீங்க லேசா ஒரு கதையை மட்டும் லைட்டா சொல்லிக்கிறேன். தேவர்கள்னா புத்திசாலிகள்னு அர்த்தம். எப்படி புத்திசாலிகள் அப்படின்னா, சாதாரண மனிதர்களுக்குள்ள கொஞ்சம் ஒத்துமை இருக்காது. அதனாலதான் தேவர்கள்னு தனியா அவங்கள பிரிக்கிறாங்க. அப்ப விசேஷ புத்தி உடையவர்கள்னு அர்த்தம். அதுக்குதான் அவங்க அப்படி சொல்றாங்க. விசேஷம்னா அறிவு, தூய அறிவு, கொஞ்சம் கைவிடப்பட்டவர்கள்னு அர்த்தம். என்னன்னா, தேவலோகத்துல அசுரர்களுக்கும் இனிப்பு, லட்டு, உணவு எல்லாம் தட்டு நிறைய பெரிய பெரிய தட்டுல கொண்டு கொப்பரை கணக்குல கொண்டு அண்டா கணக்குல கொண்டு வச்சிருக்காங்க. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்கன்னு. அப்ப அசுரர்கள் கூட்டமா வேகமா சாப்பிட போறாங்க. அப்ப சொல்றாங்க, இல்ல இல்ல, நீங்க அப்படி வேகமா போய் சாப்பிடக்கூடாது, நிறுத்துங்க. நீங்க எதை வேணாலும் எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம், ஆனா கையும் மடக்காம தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இது என்னடா வம்பா போச்சு, கை கேட்டு வாய் கேட்டலையேங்கிற நிலையில அசுரர்கள் திகைத்து நிக்கிறாங்க. எப்படினாலும் முயற்சி பண்ணி பாக்குறாங்க, கையை மடக்காம சாப்பிட முடியல. என்னடா வம்பு, இதுக்கு ஒண்ணுமே வழி இல்லையேன்னு திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தேவர்களுக்கும் இதே மாதிரி சொல்லப்படுது. அவர்கள் சிரித்துக் கொண்டே, பரவாயில்லை, நீ நன்றான ஏற்பாடுதான் செய்திருக்கிறீர்கள், நாங்கள் ஆனந்தமாவை பூசிப்போம்னு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கையில எடுத்து ஊட்டிக்கிறாங்க. அப்படியானா அவங்க கை மடங்க வேண்டியதே இல்ல,
வணங்காமலே எடுத்து கொடுத்துட முடியும். அப்போ அவங்க அந்த இடத்துல சூட்சுமமான அறிவை, ஞானத்தை பயன்படுத்தினார்கள். அதனாலதான் ஞான ஆனந்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அசுரர்களுக்கு வேகம் இருக்கிறது. ஆனா இந்த விவேக ஞானம் இல்லைங்கிறது இதோட கருத்து. அப்ப விவேக ஞானம் இல்லாமைதான் அறியாமை கஷ்டப்படுத்துகிறது, துன்பப்படுத்துகிறது, துக்கம் இருக்கிறது என்று பொருள். அப்ப வேதாந்த சித்தாந்தம் இதெல்லாம் எதுக்காக கத்துக்கிறோம்? ஆன்மீகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்னா துக்க நிவர்த்தி. அத புத்த மதமும் ஒத்துக்குது. கர்மாவிலிருந்து விடுதலை ஆகிறது, நம்முடைய பற்றி பிடித்த முன்வினை பயன்கள் எல்லாம் தீருகிறது. அப்படியான நமக்கு துக்க நிவர்த்தியாகி சாந்தி உண்டாகிறதுங்கிறத புத்த மதமும் ஒத்துக்குது, வேதாந்த மதமும் ஒத்துக்குது. எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. அந்த ரீதியில தான் நம்ம வேதாந்த விசாரணை பண்ணா எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் கேள்வி எழாத நிலை உண்டாகுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பூரண நிலை நமக்கு கிடைப்பதற்காக தான் தகுந்த அதிகாரியாக இருந்து வேதாந்த சித்தாந்தங்கள், அதாவது உபனிஷத்துக்கள் என்று சொல்லக்கூடியது வேதாந்தம் என்று சொல்றோம். 108 1008 உபனிஷத்துக்கள்லாம் உண்டு. அந்த வேதங்களுடைய சாகைகள் மிக விரிவானவை. அதெல்லாம் படிச்சு வாழ்நாள்ல ஒரு சாகைய சரியா படுத்து அதுக்கு பாஷ்யம் எழுதுறதே கஷ்டம். ஆனா நமக்கு ராமானுஜர் போன்றவர்கள், மத்துவர் போன்றவர், ஆதிசங்கரர் போன்றவர்கள்லாம் அத்வைத ரீதியில ஆதிசங்கரரும், மத்துவர் துவைத ரீதியிலையும், விசிஷ்டாத்வைத ரீதியில ராமானுஜரும் பாஷ்யம் செய்திருக்கிறார்கள். மற்ற மகன்கள் எல்லா சாகைகளுக்கும் இல்லாமல் சில சாகைகளுக்கு விளக்கம். சாகை என்பது பெரிதாக இருக்கும். உதாரணத்திற்கு ரிக்வேதத்தில் 2 வரிகளை எடுத்துக்கொண்டால் இதுவரைக்கும் நடந்த உலகம் தோன்றிலிருந்து நடந்த மொத்த விஷயமும் அந்த 2 வரிக்குள்ளேயே அடக்கப்பட்டுருச்சுங்கிறாங்க. அவ்வளவு நுட்பமாகவும் சூட்சமானும் இருக்கக்கூடிய விஷயமாக இது சிலாகித்து பேசுவது அல்ல. அது அந்த ரீதியில நம்ம படித்து பார்க்கும்போது அந்த சமஸ்கிருத பதம் மற்றும் அதை பத்தின விசாரணை, நியாயம், வைசேசியம், மீமாம்சம், உபாங்கங்கள் என்று அதெல்லாம் நாம் பார்க்கும்போது அவருடைய அறிவு கூர்மையும் புத்திசாலித்தனமும் மிக ஆழமாகவும் நாம் எல்லையடந்த அறிவுக்குள்ள பயணம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கு. அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறதுனால அவங்க சொல்றதெல்லாம் சரியான உண்மைதான் அப்படிங்கிற விசாரணையும் நமக்கு தெரிகிறது. அந்த விசாரணை பண்றவங்களுக்கு தான் அது சரிதான் அப்படின்னு. அப்ப குறிப்பிட்ட நூல்களை வைத்துதான் வாதமோ தர்க்கமோ பண்றாங்க. பண்ணி அந்த முடிவுக்கு வர்றாங்க. எதுக்காக அந்த தர்க்கம்னா ஜெயிக்கிறதுக்காக இல்லை. அதுல இருக்கிற கருத்துக்களை, 2 பக்கமும் இருக்கிற கருத்துக்களை ஒரு விருப்பு இல்லாம அவரோட கோணத்துல சொல்லுவாரு, இவரோட கோணத்தை சொல்லுவாரு. 2 கோணத்தையும் கேட்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவுல அதுக்கடுத்த தெளிவுக்கு அவங்க வருவாங்க. இப்படி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளத்தகையுது மலனிட்டம் மாந்தர்தம் உள்ளத்தகையது உயர்வுன்னு உள்ளத்துல உயர்வு கிடைக்கும். ஞானத்துல உயர்வு கிடைக்கும் போது உள்ளத்திலையும் உயர்வு கிடைக்கும். கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொடரின் இறைவனை தொழுது ஏற்றுவதற்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்பது. இன்னொரு கருத்து, அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்ன நோய் போல் போற்றாக்கடை. எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா உயிரையும் நேசிக்க முடியும், எல்லா உயிருக்கும் நன்மை கருத முடியும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி கருதி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமேன்னு தான் தாய்மான சாமியும் சொல்லுகிறார். இதேதான் சுவாமி விவேகானந்தரும் நமக்கு இப்போ இன்னொரு வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் சர்வசனோ சுகினோ பவந்து அப்படித்தான் இவங்களும் சொல்றாங்க. அப்போ எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதற்கு தான் அந்த வேதாந்த சித்தாந்தம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது அந்த ஆனந்தம் தான் நமக்கு கிடைக்கிது. அதனால அந்த சரியா தெரிஞ்சுக்கும் போது சாமி சொல்றாரு, அவன் இவன் என்னென்மின் ஆருக்கும் விடும் மாதிரி சாமி என்ன சொல்றாரு, இவன் அந்நியன் அவனுக்கு கொடுக்க கூடாது, என் மனைவி என் மக்கள் இவர்கள் கொடுக்க வேண்டும், இப்படி நினைக்கிறது மிருக புத்தின்னு சாமி சொல்றாரு. அங்க பாருங்க, எல்லா பக்கமும் எல்லாம் கலந்த நிலை, அதாவது எல்லாம் பிரம்மன் தான் அப்படிங்கும் போது அதுதான் சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்றாரு. மக்களுக்கு செய்யும் தொண்டை மகேசன் செய்யும் தொண்டு. என்ன சொல்றாரு, நீங்க சன்னியாசி ஆகிறது எதுக்கு? சன்னியாசி ஆனது பிரம்மஞானம் இன்னும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சேவை செய்ய போறேன்னு சொல்றீங்க. அது இப்பவே செஞ்சிருங்களேன். சன்னியாசி ஆய் செய்யணும் இருக்குது, நீங்க இப்பவே சேவை செய்யுங்க.
அப்புறம் நீங்க சன்னியாசமா இருந்துக்கோங்க, அதனால என்ன இருக்குது அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப மக்களுக்கும் செய்யும் தொண்டு, மகேசனுக்கு செய்யும் தொண்டு. அப்போ எல்லா உயிருக்கும் நன்மை நினைத்தாதான் அது அவங்க அறிவுடைமையின அழகு. அப்போ அன்பும் சிவமும் இரண்டு அன்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறியலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த அன்பும் கருணையும் தெய்வீகத்துக்குள்ள நீங்க வர வர நீங்க எந்த நிலையில இருந்தாலும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வீகத்தன்மை பொருந்திய புருஷர்களுடைய ஆசீர்வாதமும் என்றென்றைக்கு இருக்குங்கிறதுனாலதான் நாளும் மற்ற மகான்களை வணங்குவோம். எந்த மகான்களுடைய வழிமுறைகளையோ மார்க்கங்களையோ நாம் படித்து அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாக வேண்டாம்னு சாமி ஸ்டில் லிவிங் நவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதனாலதான் நாளும் மற்ற மகான் எந்தரோ மகானுபாவரும் அந்தரிக்கு வந்தனமும் அப்படின்னு தியாகராஜ சுவாமிகளும் சொல்றாரு. அப்போ அவர் தம்பி சொன்னாராம், அண்ணா எத்தனையோ மகா அனுபவம் வந்திருக்காங்க, நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி இவங்களை கவனிச்சு அனுப்ப போறோம், இவங்களுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்ச கருத்துக்களை நாதாந்த ரீதியில் இருக்கக்கூடிய இந்த நாத பிரம்ம சப்த பிரம்மத்தை நம்ம விளக்குவோம், சில செய்கைகளை செய்து காமிப்போம். ஆனா அவங்க இதை விட பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்திருக்காங்களே, அவங்க ஞானம் பெரியதல்லவா, அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா திகைச்சு ஒரு சாத்வீக பயம், அறிவு உள்ள பயம் வருது. அதுக்குதான் அவர் தியாகராஜ சுவாமிகள் மேடையிலேயே சொல்றார், எந்தரோ மகா அனுபவனும் அந்தரிக்கு வந்தனும், எத்தனையோ மகா அனுபவிகள் இங்கு வந்திருக்கிறீர்கள், ஏதோ எளியேன் அடியேன் உங்கள் முன் ஏதோ எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன், நீங்கள் பொறுத்தருள வேண்டும், இதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் வந்தனம் என்று பணிகின்றார். அப்போ அடியார் பெருமை எல்லோருக்கும் அடியேன் என்று பணிவது பெருமை என்கிற ரீதியில் சாமியும் நம்மை குருவாக நினைத்து கொண்டு தவறாக யாரும் கருத வேண்டாம். நம்முடைய உங்களில் ஒரு சகோதரனாக ஏக உதரத்துவ சகோதரத்துவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை குருவாக நினைத்துக் கொண்டு யாரும் அணுக வேண்டாம். உங்கள் சகோதரனாக நினைத்து அணுகும். உங்களோட இந்த ஆசிரமவாசிகளாக இருப்பவர்களை ஒவ்வொருவரையும் உறவு வைத்து பெரியம்மா சின்னம்மா என்றும் அண்ணன் என்றும் மாமா என்றும் சித்தப்பா என்றும் பெரியப்பா என்றும் இப்படி ஏதேனும் உறவு வகைகளை சொல்லிக் கொண்டு பெரிய அண்ணன் என்றும் சின்ன அண்ணன் என்றும் பெரிய தங்கை என்றும் பெரிய அக்கா என்றும் இப்படி ஏதேனும் உறவு முறையில் வைத்து கூட எல்லோரும் ஆனந்தமாக வாழுங்கள் என்றுதான். ஆனந்தத்திலிருந்து பிறக்கிறோம், ஆனந்தத்தில் யாரும் வாழ்வதில்லை, ஆனந்தத்தில் லயிப்பதில்லை. அதற்கு தேவை இந்த ஞானம், இந்த ஞான விசாரணம் மூலியமாக அனைவருக்கும் ஞானம் வர வேண்டும் என்பதற்காக அந்த ஞானத்தினால்தான் முக்தியும் மோட்சம் புத்தியில் இருக்கிறது முக்தி என்று சொல்லுவார்கள். அப்போ ஜீவன் முக்தியும் விதேக முக்தியும் அந்த ஞானத்தில் ஞானமும் அடைந்து பரிபூரணமாகிய அந்த சாட்சி தன்மையாகிய நிலைமை. இப்போ கடைசியில சுவாமி விவேகானந்தர் ஒரு கருத்துல சொல்லி சமாதி இதை போன்ற நிலைமைகளை சொல்லுகிறார். இப்போ புத்தர் சொல்லும் போது சூனிய பதவியாகிய ஆனந்தம் சித்திக்கும் என்று சொல்லுகிறார். நம்ம சாமி இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கருத்தை சொல்ற மாதிரி ஜீவன் நித்தியனோ அனித்தியனோ அப்படின்னு ஒரு 4வது அத்தியாயத்துல ஒரு கேள்வி கேட்கும்போது நீர் நித்தியனோ அனித்தியனோன்னு கேட்கிறார். அப்பதான் நான் என்ற நிலைமை அனித்தியம், ஜீவன் நித்தியன்தான், ஜீவன் அழிவற்றவன் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். ஆத்மா அழியாதுன்னு பகவத்கீதையும் சொல்லுது. அந்த அடிப்படையில ஜீவன் சிவானந்த பிரம்மசருக்கு என்று தனியாக ஒரு ஜீவன் இல்லை அப்படிங்கிறது சொல்றாரு. அப்போ இங்க வேதாந்த நிலையத்தான் சாமி சொன்னதுனால நாம் சாஸ்திர விரோதமாகவோ வேத விரோதமாகவோ எந்த ஒரு காரியத்தையும் நாம் இதுவரை நடப்பில் கொண்டு வரவில்லை சாமி அவரோட நூல்லையே உத்தரவாதமா சொல்லி இருக்கிறார். செவிவெளி செய்தி எல்லாம் ரெக்கார்டு தான். அதனால சாஸ்திர விரோதமாக நாம் எதுவும் தவறாக செய்யவில்லை இதுவரைக்கும் சாமி சொல்றார். நியாயம், மரியாதை, சத்தியம், சாது சம்ரட்சணம் இதெல்லாம் நிலைநாட்ட வேண்டும் தான் சாமி சொல்றாரு. அப்ப மகான்கள் சொன்னதை மூட நம்பிக்கையாக புரிந்து கொண்டதுதான் சாமி அனாச்சாரங்களை கண்டிப்போம்னு சொல்லியிருக்காரு. சரியா மஸ்தக ஞானம் புரிஞ்சு நடைமுறைப்படுத்துற வேத விஷயங்களை அவர் மறுக்க கிடையாது. அது சாஸ்திர விரோதமாக எதுவும் எந்த ஏற்பாடும் நாம் செய்யவில்லை, சாஸ்திரத்துக்கு உட்பட்டுத்தான் எல்லா வேலைகளும் செய்திருக்கிறோம் என்று திருமணத்திலிருந்து அத்தனை விஷயங்களுக்கும் சாமி தெளிவா நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதனால சாமி சொல்லியிருக்கிற அந்த வேத வேதாந்தங்களுக்கு உட்பட்டதே என்று கருதிதான் இதை 5ஆம் வேதம் என்று சித்த வேதம் அதனால்தான் அழைக்கப்படுகிறது. நாம் இதை சித்தாந்த வேதமாகவும் செய்து கொள்ளலாம், வேதாந்த சித்த வேதாந்தமாகவும் செய்து கொள்ளலாம், உபனிஷத்து போலவும்
நூல் எழுதலாம். இதற்கெல்லாம் தகுந்த மஸ்தக ஞானம் வந்தவர்கள் கொடுத்து அதை எழுதினால் நன்றாக இருக்கும். அந்த அடிப்படையிலே எப்படியாவது இந்த உள்ள கிடக்கையை உங்கள் முன் கொட்டி தீர்த்திட வேண்டும் என்கிற ஆர்வத்தின் காரணமாக, தொண்டை கட்டு இருந்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள், உங்கள் சகோதரன் என்று கருதி கொள்வீர்கள் என்று கருதிதான் எப்படியாவது சொல்ல ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்பது போல இதை எப்படியாவது சொல்லி ஒரு அடிப்படையை துவங்கி வைத்து விட வேண்டும் என்று பிறகு ஒரு நாள் முன்னும் பின்னும் கூட சொல்லிக் கொள்ளலாம், தவறல்ல. இந்த நான் யார் விசாரணையில் எவ்வளவு உள்நுட்பம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நுட்பமாக உங்கள் முன் சொல்லி இருக்கிறேன். இந்த நுட்பம் கூட சுமார் தான். இன்னும் உள்ள போக போகதான் இவ்வளவு ஆழநீளம் இருக்கிறதா, இவ்வளவு நுட்பம் இருக்கிறதா என்று தெரிஞ்சு இந்த பொய்யான நான் விட்டு மெய்யான நானை உணர முடியும் என்பதை உங்களால் உணர முடியும். அந்த அளவுக்கு நாம் இதை கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு 10 நாளாவது பேசுவோம் என்று கருதி இருக்கிறேன். அதற்கு சிவன் அருள், இறைவனுடைய அருள், சிவானந்தபுரம் சாருடைய அருள் கிடைக்குமானால், எல்லா மகனுடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் அவ்வாறு நடந்தேறும் என்று கருதுகிறேன். மற்றபடி நான் ஒரு கருத்தை என்னுடைய மனதிலே நினைச்சிருந்தேன். அது என்ன என்றால், சித்த வித்தியார்த்திகள் எவ்வளவுதான் விஷயங்களை போட்டு கொடுத்தாலும் அவர்கள் சரியாக கண்டுகொள்வதே இல்லை. அதனுடைய ஆழத்தை புரிந்து நம்மிடத்துல ஒரு விவாதமோ, ஐயா இப்படி எல்லாம் அதுல போட்டிருக்கிறதே, இதை பத்தி நான் ஓரளவு புரிந்திருக்கிறேன், இது இந்த அளவில் நான் புரிந்தது சரிதானா என்று ஒப்பீட்டு நோக்கம் கூட செய்யவில்லையே. பேசாமல் அது பார்த்தார்களா பார்க்கலையா என்று ப்ளூடிக் அடித்திருக்கும், அவ்வளவுதான். வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் ஒரு குரூப்பாகவே நடத்தி கொண்டிருந்தேன். அந்த குரூப்பையும் கூட நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் நான் சொன்னேன், யாராவது நீங்க படித்து விட்டேன் நன்றாக இருக்குது கும்பிடாது போட்டு விடுங்கள் என்றேன். அதுவும் செய்யவில்லை. 3-4 பேர் மட்டும்தான் அவ்வாறு செய்தார்கள். மீதி இருப்பவர்கள் அதை கூட செய்யவில்லை. அதை நிறுத்தி விட்டதுக்கு அப்புறம் ஏன் நிறுத்தினீர்கள் என்று கேட்க கூட ஆள் இல்லை. 4-5 பேர் தான் அதை கேட்டார்கள். அதிகம் பேர் கேட்கல. அதிகபட்சம் 10 பேர், அதுக்கு மேல யாரும் கேட்கல. 88 பேர் 90 பேர் இருக்குதுல்ல, 10 பேர் தான் கண்டுக்கிறாங்க, யாரும் கண்டுக்கவே இல்லை. இதுதான் சித்த வித்தியார்த்திகள் தான் அத்தனை பேரும். என்ன இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ஆச்சரியம். பல மேடைகள் எல்லாம் பேசி எல்லா பக்கமும் போய் கேட்டாலும் நோட்டீஸ் எல்லாம் ஜெராக்ஸ் ஜெகதீஷ் என்ன எனக்கு பேரு. நான் எதெல்லாம் படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும், அதை பூரா வித்தியார்த்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம், பூரா ஞான விஷயம் தானே அப்படின்னு நான் ஜெராக்ஸா கொடுத்துட்டு இருந்தேன். இந்த முரளி சார்னு மெட்ராஸ்ல 50,000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த 50,000த்துக்கு மொத்தமும் நான் அப்பப்போ எனக்கு தேவையான அளவு எல்லாம் ஜெராக்ஸா எடுத்துதான் எல்லாத்துக்கும் கொடுத்தேன். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இருந்தது. நான் கொண்டு எப்படியாச்சும் சிதாகாசம் கொண்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தேன். இப்படி எதெல்லாம் எனக்கு நல்ல நல்ல விஷயம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சரி அந்த மண்டையோடு படம் போட்டு அரை குறுக்கு வெட்டு தோட்டம் மண்டையோட குதத்து வர எங்க இருக்குன்னு காட்டுறதுக்கு இதெல்லாம் கூட நான் போட்டு கொடுத்துருந்தேன். 2005லயே அதெல்லாம் பண்ணியிருந்தேன். இப்படி எல்லாம் பண்ணியிருந்தும் கூட 2001லயோ 99லயோ நினைக்கிறேன், 2001 தான் நினைக்கிறேன். 2001லயே ஒரு இது கோயம்புத்தூர்ல ஒரு வெளியீடு கொடுத்தேன், ஒரு 10-20 பக்கம். அது மருத்துவம் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். இதெல்லாம் கூட பார்த்துட்டோம். ஒரு வித்தியார்த்தியும் எங்கேயாவது பார்த்து இன்னைக்கு பேப்பர் கொடுத்துருக்கீங்களான்னு வேணா கேட்பாங்க. அடுத்த ட்ரிப் பார்க்கும்போது போன் நம்பர் கரெக்டா மறக்காம வாங்கிக்குவாங்க, போன் பண்ண மாட்டாங்க. இந்த விசாரணைக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்களே, உணர்றாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருந்தது. இதெல்லாம் இப்ப ஏதாவது வேற்று வழியில ஒரு நெகட்டிவ் மாதிரி இருந்தா தான் இறைவனை வந்து ஒரு மாற்று வழியா மரக்கரணைன்னு ஒன்று பண்றதுனாலதான் நம்மளுக்கு உணர்வு வருது. அந்த மாதிரி நம்மளும் ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சாதான் சித்த வித்தியார்த்திகள் கொஞ்சம் உணர்வு பூர்வமா செயல்படுவாங்களோ அப்படின்னு எனக்கு மன்னிக்கணும் தயவு செய்து. என்னோட ஆதங்கத்துல இதை சொல்றேன். தவறா இருந்தா பொறுத்தரல வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன், பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் நோக்கம் நல்ல நோக்கம்தான். நான் யாருங்கிற ஒரு ஸ்தாபித கருத்து, நான் யாருங்கிற ஒரு கருத்தை சொன்னாதான் இந்த மெய்னான உணரக்கூடிய தூண்டுதல் சித்த வித்தியார்த்திகளுக்கு கிடைக்கும். அப்போ மெய்னான உணரும் வழி நான் யார் என்கிற கருத்து என்று தன்னை உணரா படிப்பு எதுவாயினும் வீண் என்று சொல்லுற ரீதியில அது சொல்லலாம், ஒரு புத்தகமா எழுதலாம் அப்படிங்கிறதும் அது ஒரு வழிமுறையாவே ஏற்படுத்தலாம். அதுக்கு தனியா ஒரு தெளிந்த நல்ல உபதேசத்தோட சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிற கருத்து கூட நான் வந்துட்டேன். அது 2025ல ஒரு குறிப்பிட்ட தேதியில சில அன்பர்கள்ட்ட கூட பேசியிருக்கிறேன் நேரடியா கூட. இந்த குரூப்ல கூட ஒரு அன்பர் அதுல இருக்கிறார், சுப்பிரமணி, அவர்கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன். அது போக இன்னும் சில பேர்ட்டெல்லாம் சொல்லியிருந்தேன். அதை எழுத்துல கூட எழுதி வச்சுட்டு அதுக்கான ஆயத்தங்கள் நூலாவே எழுதலாம் அப்படின்னு கூட நினைச்சிருந்தேன். அப்புறம் தான் பின்னால நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இது என்னதான் இருந்தாலும் இந்த குருநானக் வந்து மொத்த சமூகம் குரு கோவிந்த் சிங் அதெல்லாம் பாத்தீங்கன்னா
அவங்க மொத்த இனமே அவரை எதிர்த்தா கூட, அந்த இனத்துக்காகவே அவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்து, கஷ்டங்களை பொறுத்துக்கொண்டு, அந்த இனத்தை மற்றவர்களிடமும் பாதுகாத்து கொடுத்தார்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த தூய சித்த வித்தியார்த்திகளோட உயர்வு ஒன்றுதான் குறிக்கோள்னு சிவானந்தபுரம் சார் சொன்னதுனால, சாமி எப்படியும் சரியா வழிகாட்டிடுவான்னு தெரியும். நான் சாமி படத்துக்கு முன்னால உட்கார்ந்து கேட்கக்கூடாதுதான். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. உணர்வுல தான் கேட்பேன். இருந்தாலும் சில நேரங்கள்ல சாதாரண மனிதனா இருந்து கேட்பேன். அந்த அடிப்படையில சாமி, நான் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நோக்கத்துல தான், உயர்ந்த நோக்கத்துல தான் ஏற்படுத்த விரும்புறேன். இதுக்கு உங்க அனுமதி இருந்தா நடக்கட்டும். உங்க அனுமதி இல்லன்னா நடக்க வேண்டாம். அப்படின்னு சாமிகிட்ட சங்கல்பம் வச்சிருந்தேன். அப்ப சாமி தான் அத வழிகாட்டி, அப்படி வேண்டியதில்ல அப்படின்னு சில பேரோட கருத்துக்கள் எல்லாம் வந்துச்சு. நீங்க இப்படியே கூட கொண்டு போலாம். அது பின்னால உணர்வுடைய காலத்துல கண்டிப்பா உணருவாங்க. உங்களையே சாமி தான் எப்படியோ உங்கள சரியா வழிநடத்தி வந்த மாரி, எல்லாரையும் அவரே வழிநடத்துவாரு. நீங்க தனியா அந்த கருத்து வேண்டியதில்ல. வேணா இந்த மாரி நூல் வேணா சாமியோட கருத்த ஒத்து நீங்க மெய் நான் உணரும் ஒரு நூல் அப்படின்னு போட்டு கூட எழுதுங்க. அது ஒரு சித்தாந்தமா கூட வேற எந்த கருத்துக்களையும் இணைச்சு எழுதுங்க. தவறு ஒண்ணும் கிடையாது. அப்படி வேணா செய்யுங்க. பிரம்ம ஞானம் கூட தலைப்பு போடுங்க. எப்படி வேணா எழுதுங்க. அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் தான் சரி நம்ம அதுக்கு கொஞ்சம் தயாராவோம். அப்படிங்கிறதுல தயாராகியிருந்தேன். அப்படி கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிற நூலு, அப்புறம் என்னோட ஆராய்ச்சி எல்லாம் கேட்டா, என்னுடைய மூளை, உடம்பு கூட தாங்காத அளவுல நெறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். நெறைய இடங்கள்ல துணிஞ்சு தான் இந்த உண்மைகள்லாம் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னையெல்லாம் இதுக்கு எப்படின்னா கேட்டா, அந்த சித்தர்களோட வழிகள்லாம் உண்மையா, பொய்யா அப்படின்லாம் பார்த்தா, அதுக்கெல்லாம் சாட்சியா, ஆதாரமா நானே இருக்கிறேனுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு அதுல சத்தியம் இருந்தது. அதெல்லாம் அவங்க நம்மளுக்கு அப்படியே உணர்த்துறாங்க. அதாவது நம்ம இதுல அவ்வளவு உறுதியா ஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியுது. பொய்யா நானும் எவ்வளவு நாள் நடிக்க முடியும்? நடிக்கலாம் முடியாது. இது உண்மையா இருந்ததுனால தான் நானும் இதுல உறுதியா இருக்கிறேன். அப்போ அந்த இதெல்லாம் அந்த பதிவுகள்லாம் நிறுத்தி அந்த குறிப்பிட்ட நாள்ல அப்புறம் ரமேஷ் ஐயா ஒரு 7, 8 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த குரூப்ல சேருங்கய்யான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்ப நான் அத சரியா எனக்கு ஆளும் தெரியல. அப்புறம் ஒரு நிதானமும் தெரியல. சரி நம்ம தான் இந்த குரூப் நடத்திட்டு இருக்கிறோம். எதுக்குன்னு ஒரு புதுசா ஒரு இதுல சேர்ந்துட்டு அவங்க ஏதாவது தர்க்கம், வாதம்ன்னு ஏதாவது விவாதத்த கலப்பக்கூடாது அப்படிங்கிறதுனால அது வேண்டான்னு நெனச்சிருந்தேன். ஆனாலும் இறைவனுடைய சித்தம், நான் அமைதியாக இருக்கலாம். இனி நம்முடைய வித்தைக்காக முயற்சியை மட்டும் செய்வோம். அப்படிங்கிற ஒரு நிலையில வரும்போது தான், இல்ல உன்னுடைய அனுபவத்தையும் தெளிவையும் பிறருக்கும் கிடைக்கும்படியாக இருக்கட்டும். அப்படிங்கிற சாமியோட சித்தமா இருந்ததுனால, அது ரமேஷ் வழியாக இப்பொழுது ரமேஷ் சேர்ந்தவர்கள் நண்பர்கள் வழியாகவும் இது நிறைவேறுகிறது. ரமேஷ்க்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் சேர்த்து மனப்பூர்வமான நன்றியை இந்த வகுப்பிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சுவாமி திருவனந்தபுரம் பெருமாள் அருள் இவ்வாறு நமக்கு நிறைவேற்றி தந்துள்ளது என்று கூறிக்கொண்டு, நான் 1/2 மணி நேரத்தில் முடிப்பதாக சொன்னேன். கிட்டத்தட்ட 50 நிமிடம் ஆகிவிட்டது என்று கருதுகிறேன். அதனால இன்று முதல் அறிமுக வகுப்பை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு, பிறகு சிறப்பாக நாளையும் தொடரும் என்று உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றிங்க. ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. எல்லாருக்கும் உங்களுடைய இதை கேட்கறது அவ்வளவு சாரி. நாங்க இப்ப கூட நான் நேத்து முந்தா நேத்துல வேணா கேளுங்க ராமச்சந்திரன் ஐயா கிட்ட கூட எல்லாம் நாங்களா பேசி டெய்லியே பேசுறதையா